நான் நல்லா ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், தேவனை ரொம்ப ரொம்ப நான் நேசிக்கிறேன், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், கண்ணீரோட ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு தவறாம போறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதமே இல்லையே. தேவன் ஏன் என்ன ஆசிர்வதிக்கவே மாட்டேங்கிறாரு? தேவன் என்னுடைய ஜெபத்தையே கேட்கலையா? என்னுடைய வாழ்க்கையில ஏன் சில கதவுகள் மட்டும் எப்போதுமே அடைச்சி இருக்குது, எப்பொழுது அது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பல கேள்விகளோட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். தேவன் ஆசிர்வதிக்க விரும்பாததுனால அல்ல. சில நேரங்களில் நமக்கே தெரியாம நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பழக்கங்கள், ஹேபிட்ஸ் நம்மளுடைய ஆசிர்வாதத்தையே தடை பண்ணிட்டு இருக்கு. இன்று அந்த 7 பழக்கங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த 7 ஹேபிட்ஸ்ல ஏதாவது ஒரு பழக்கம் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் உங்களுடைய ஆசிர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கலாம். அது நீங்க என்னன்னு தெரிஞ்சு அதை நீங்க மாத்திக்கிறப்போ தேவன் உங்களுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உங்களால சுதந்திரித்து கொள்ள முடியும். ஏசாயா 59 அதிகாரம் 1-2 இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களையே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையே உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த வசனத்துல சொல்லியிருக்கிற மாதிரி தேவனுடைய கை குறுகி போகவில்லை. அப்போ தேவனால உங்களை ஆசிர்வதிக்க முடியும். உங்களுடைய குடும்பத்தை அவரால் உயர்த்த முடியும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவரால் மாற்ற முடியும். உங்களுடைய ஜபங்கள் எல்லாத்தையுமே அவர் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாரு. அப்போ நீங்க கேட்கலாம், ஏன் என் வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதமே வரலன்னு. அதற்கான பதில் இந்த வசனத்திலேயே இருக்கு பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில தவறான பழக்கங்கள், சில தவறான எண்ணங்கள், இது எல்லாமே தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட 7 பழக்கங்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். முதலாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எதிர்மறை வார்த்தைகள், அதாவது நெகட்டிவான வேர்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவோம்னா, எப்பவுமே உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எதிர்மறையா தான் இருக்கும். என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது, நானா ஒரு யூஸ்லெஸ், நானா இந்த காரியத்துக்கு தகுதியே இல்லை, என்னால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு வேர்ட்ஸையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ நம்மளுடைய வாயின் வார்த்தைகளில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் எனக்காக இதை செய்து முடிப்பாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அப்போ இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு பலன் தருவாங்க, எனக்கு நல்ல ஞானத்தை தருவாங்க, என்னால இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வந்தா மட்டும்தான் நம்மளால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரியான சில நெகட்டிவான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வர வர அது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டே தான் இருக்கும். சோ இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை நீங்க பேசக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா இந்த நாள்ல அதை நீங்க மாத்திக்கோங்க. அப்போ தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உங்களால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சந்தேகத்தோட ஜெபிக்கிறது. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிப்பாங்க. ஜெபிச்சு முடிச்சுட்டு இந்த காரியம்லாம் எப்படி நடக்க போகுது, இந்த காரியம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனி நான் என்ன செய்ய போறேனோ தெரியல, ஏது செய்ய போறேனோ தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சந்தேகத்தோடு ஜெபிப்பது. சோ இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்துட்டு இருக்கும். நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்காக இந்த காரியத்தை செய்வாரு, நான் ஜெபிச்சிட்டேன், ஆண்டவர் அதை கேட்டுட்டாங்க, அதுக்கான பதில ஆண்டவர் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணுமே தவிர ஒரு சந்தேகம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவர் இதை செய்வாரா, ஆண்டவரால இதை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் நம்மளுக்குள்ள இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அந்த காரியத்தை குறித்து புலம்பிட்டே இருக்க கூடாது. இந்த காரியம் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிட்டே இருக்க கூடாது. ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் கிட்ட நான் ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவர் எனக்கு அது பதில் கொடுப்பாரு, ஆண்டவர் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். மூன்றாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மன்னிக்காம இருப்பது. சில பேரு ஆண்டவர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே வர மாட்டேங்குது, நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், வேத
வாசிக்கிறேன், எல்லாமே செய்யறேனே, உங்களுக்காக நான் ஊழியெல்லாம் பண்றேன், ஆனா ஏன் எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க மன்னிக்காம இருப்பாங்க. மன்னிப்புன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ரொம்ப ஆழமா காயப்பட்டிருப்போம், ஆனா அவங்கள மன்னிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனா நாம அடுத்தவங்களை மன்னிச்சா மட்டும்தான் தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்க கேட்கலாம், நான் எல்லாரையுமே மன்னிக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆண்டவர் கிட்ட பிரேயர் பண்ண ஆரம்பிங்க. அப்பா, நான் உங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ள தடுத்துட்டே இருக்கு, எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் கிட்ட ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு சேஞ்சஸ் வரும், உங்களுடைய இருதயத்துல ஒரு மாற்றம் வரும். அப்போ நீங்க அவங்கள முழுமையுமா மன்னிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரையாவது மன்னிக்காம இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க இந்த நாள்ல அவங்கள நீங்க மன்னிச்சிருங்க. அப்படி நாம அவங்கள மன்னிக்கும் போது மட்டும்தான் தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்திரித்து கொள்ள முடியும். நாலாவதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பாவத்தை சாதாரணமாக நினைப்பது. அதாவது இது ஒரு சின்ன தப்பு தானே, இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தினம் தினம் அதே பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த சின்ன பாவம் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்துட்டு இருக்கு. சிறிய ஓட்டை கூட பெரிய கப்பலை மூழ்கடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லிட்டு இது ஒரு சின்ன பொய் தானே, இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அந்த ஒரு சின்ன பொய் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்துட்டு இருக்கும். சோ இந்த நாள்ல நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில நான் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் ஏதாவது செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னை உருவசியாக மன்னிங்க. அது என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னை உருவசியாக மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில தடைபட்டு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஐந்தாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தேவனை விட உலகத்தை முன்னிலைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதாவது ஆண்டவரை முதல்ல தேட மாட்டோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், மொபைல், பணம், ஒர்க், இது எல்லாத்தையுமே தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சிருப்போம். சில நாட்கள்ல நமக்கு வேலை ரொம்ப நமக்கு பிஸியா இருக்கிற டைம்ல நம்ம அதையே பண்ணிட்டே இருப்போமே தவிர ஆண்டவரை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அப்போ அந்த டைம்ல நம்ம யாரை முன்னிலைப்படுத்துறோம், எதை முன்னிலைப்படுத்துறோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான காரியத்தை நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரை முன்னிலைப்படுத்தாம வேற காரியங்களை நீங்க முன்னிலைப்படுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நாள்ல அதை நீங்க மாத்தினீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஆறாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பொறுமை இல்லாம இருப்பது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணுவாங்க. பிரேயர் பண்ணிட்டு காத்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள பொறுமையே இருக்காது. உடனே எனக்கு இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருப்பாங்க. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அப்போ பெர்ஃபெக்டான டைம்ல ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிப்பாங்க. ஆனா அது வரைக்கும் நம்ம பொறுமையோட காத்திருக்கணும். ஆண்டவர் கிட்ட கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. ஆண்டவரே நான் கேட்டேனே, நீங்க எனக்கு இன்னும் செய்யல, எப்போ செய்வீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. நம்ம பொறுமையோட காத்திருக்கணும். ஆண்டவர் கிட்ட நான் கேட்டுட்டேன், ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா அந்த காரியத்தை செய்வாரு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட பொறுமையா நம்ம காத்திருக்கணும். சோ இந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியா ஏழாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜெபத்துல தொடர்ச்சி இல்லாம இருப்பது. அதாவது இடைவிடாமல் ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி நான் வசனம் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுவோம்னா சில நேரங்கள்ல ஒரு நாள் நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம், அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவோம், அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஜெபிப்போம். சோ இந்த மாதிரி இல்லாம நம்ம அனுதினமும் டெய்லி நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் அப்படின்ற உடனே அவங்களோட தேவைகளை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நபராகவும் நம்ம இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டு இருக்கும். சோ ஒரு தொடர்ச்சியே இல்லாம ஒரு ஜெபம் நீங்க இந்நாள் வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நீங்க இந்த நாள்ல நீங்க மாற்றுங்க. தேவைக்காக மட்டும் நீங்க ஜெபிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா அதை இந்த நாள்ல நீங்க மாற்றுங்க. இந்த காரியங்களை நீங்க மாற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில தடைபட்டு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த 7 பழக்கங்கள் பற்றியும் தேவன் உங்களை குற்றப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தேவன் இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேசல. அவர் உங்களை நேசிக்கிறனால, அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறனால தான் இந்தந்த பழக்கங்கள் தான் உன் வாழ்க்கையில தடையா இருக்குது, இதை நீ மாற்றுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறாரு. அதனால இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. அப்பா, இந்தந்த பழக்கங்கள் என்கிட்ட இருக்குப்பா, இந்த பழக்கங்களை மாற்ற எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க
ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பாக தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள தேவன் கண்டிப்பா உதவி செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராதா என்று சொல்லி காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த வீடியோ பாக்குறப்போ அவங்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.